அடே இது என்னது தெரியுமா? இந்த லைட்டை பாத்தீங்கன்னா சீனியர் கொடுத்து ரெடி பண்ண சொல்லியிருந்தாரு. ஸோ இதை பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஃபியூஸ் லைன் கட் ஆயிருந்தது. அவர் சொல்லியே தான் கொடுத்தாரு ஃபியூஸ் லைன் கட் ஆயிருக்குன்னு. ஸோ நம்ம பார்த்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஏன்னா ஒயர் எல்லாமே உள்ள தான் போய் லாக் ஆயிருக்கு. ஸோ நம்மளால ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணா அப்படின்னா மட்டும் தான் நம்மளால எடுக்க முடியும். ஸோ பாத்தீங்கன்னா தனித்தனியாக ஸ்க்ரூலாம் வச்சு மறைச்சு கொடுத்துருந்தாங்க. நம்மளும் எப்படியோ கடைசியாக வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துட்டு நம்ம உள்ள போய் செக் பண்ணி பார்த்து பேட்டரிலாம் நல்லா பவர்ஃபுல்லான பேட்டரியாகவே வந்து இருந்துச்சு. ஸோ 4 பேட்டரி வச்சுருந்தாங்க. அண்ட் தென் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வெளியே வச்சுட்டு நான் பழையபடி எல்லாத்தையும் வச்சு ஸ்க்ரூ போட்டு நான் வந்து லாக் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ லாக் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நான் அந்த சைடில் இருக்க ஸ்க்ரூஸ் எல்லாத்தையும் நான் வந்து உள்ளே போட்டு வந்து ஃபுல்லாக வந்து டைட் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ டைட் பண்ணிட்டுக்கப்புறம் நம்ம இந்த 2 ஒயரை பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக கொடுத்தோம் அப்படின்னா லைட் வந்து எரியணும். அதே மாதிரி ஆக்சுவலாக நமக்கு வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அந்த நான் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள ஃபியூஸ் கரெக்டாக இருக்குதா நம்ம ப்ராப்பராக வச்சு ஃபிட் பண்ணிவிட்டு அந்த நம்ம இதில் வச்சு சால்டரிங் தான் பண்ண போகிறோம். ஸோ இதை எப்படி சால்டரிங் பண்ணுறது அப்படின்னா ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற 2 ப்ளஸ் அண்ட் மைனஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பராக அதில் இருக்கிற இடத்துல வச்சு நம்ம வந்து சால்டரிங் பண்ணிட்டுக்கப்புறம் அதை வந்து இப்போ ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா பழைய எப்படி இருந்த மாதிரி உள்ள வச்சு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. Thank you.